வணக்கம், நான் உங்கள் கோபிநாத். விபத்தில்லா பேராவூரணி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்துட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேரணி நிகழ்வில் பயனாளர்களுக்கு ஹெல்மெட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ஹெல்மெட்டை நாங்கள் கொடுக்குற அந்த ஹெல்மெட்ஸை குழந்தைங்க கையில் வாங்கி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கறதோடு மட்டும் இல்லை, அந்த ஹெல்மெட்டை அந்த பயனாளர்களுக்கு மாட்டி விட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த மழலை குரலில் கொடுத்த அட்வைஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்து எங்களுடைய ஸ்டூடியோ 49 ஊழியர்களும் எங்களோட சேர்ந்து வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த ஊர்வலத்தில் அவங்க பேராவூரணி காவல்துறை அன்பர்களும் அப்படி வியந்து பார்த்தாங்க. ஸ்டூடியோ 49 மட்டுமே ஒரு மிகப்பெரிய சாலை விதி மீட்பு பேரணி நடைபெற்று வருகிறது. நீங்கள் வாங்கி போகிற ஹெல்மெட்டு இப்போ ஃப்ரீயாக உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல இருந்து. உங்களோட நல்லதுக்கு தான், பார்த்துக்கோங்க. தலையை தவிர பாக்கி எல்லா பார்ட்ஸையும் மாற்றி வச்சிடலாம், தலையை மட்டும் பிரெயினை மட்டும் மாற்ற முடியாது, சரியா? அதனால் தலையை சேஃப்டியாக இருந்துச்சுன்னா பாக்கி எல்லாமே. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சாலை விதிகளை பாதுகாக்கணும். ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டுட்டு போகணும், புரியுதுங்களா? மேடமோட சேர்ந்து கொடுங்கம்மா. மாட்டிக்கலாமா? தலையில் போட்டுடலாமா? ஓடுறது முக்கியம் இல்லை, இந்த லாக்கை மெயினாக லாக் பண்ணணும். அந்த ரெட் கலர் பட்டன் இழுத்தா ஓப்பன் ஆகிடும், சரியா? கொஞ்சம் முன்னாடி இழுத்துக்குங்க. அப்படின்னு கேட்டாக்க ஹெல்மெட் எப்போதுமே அணிஞ்சு போகிறது பாதுகாப்பானது. நீங்கள் கணவன் மனைவியாக 2 பேரும் வெளியில் போகிறீங்க, எந்த விதமான விபத்துலேயும் சிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இனிமேல் வெளியில் வரும்போது ஹெல்மெட் அணிஞ்சுவாங்க. இருந்தாலும் நீங்கள் பெனால்ட்டி தான் போடணும். ஆனால் பெனால்ட்டி போடாமல் உங்களுக்கு ஸ்டுடியோ 49 சார்பாக ஒரு ஹெல்மெட் தர்றோம். இதோட சேர்த்து அட்லாண்டிக் மாணவர்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இனிமேல் வெளியில் போகும்போது ஹெல்மெட்டோட போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்காண்டியாவது உங்கள் பேர குழந்தைங்களுக்காண்டி நீங்கள் ஹெல்மெட் போட்டு போங்க, சரிங்களா? ஹெல்மெட் அப்படின்னு கொடுத்து மாற்றி விடுங்க. Coming out from home, just wear a helmet. ஸ்டூடியோ 49 இவர்களோடு இணைந்து அட்லாண்டிக் நண்பர்களும் அட்லாண்டிக் தோழர்களும் சிறுவர்களும் நமக்கான இந்த பேரணியில் International School. அட்லாண்டிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நண்பர்களும் அவரோடு சேர்ந்து ஸ்டூடியோ 49 உங்களுக்கு இந்த பேரணியை நடத்தி வருகின்றது. இதனுடைய தொடக்கமானது பேராவூரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி அதை தொடர்ந்து ஆவணம் சாலை மற்றும் பேருந்து நிலையம் வரை இந்த பேரணியை நடைபெற்று ஹெல்மெட் போட சொல்லி டெய்லி நம்ம வெஹிக்கிள் செக் பண்ணி கேஸ் போடுறாங்க, தெரியுதா? அப்புறம் ஏன் ஹெல்மெட் போடாமல் வர்றீங்க? ஹெல்மெட் போடணும். சாலை விதிகள் கடைப்பிடி. சாலை விதிகள்னால் என்ன சொல்லுங்கள்? எங்கே போனாலும் ரோட்டில் இடதுபுறமாக தான் போகணும். ரோட்டை கிராஸ் பண்ணால் லெஃப்ட் ரைட்டு வெஹிக்கிள் வருதான்னு பார்க்கணும். போகிறப்ப சடனாக யூட்டர்ன் அடிக்கக்கூடாது. இதனால தான் பெரிய ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறது. ஆக்சிடென்ட்டில் நம்ம உடம்புல எந்த பார்ட்ஸை வேணாலும் சேஞ்ச் பண்ணிடலாம், மூளையை மட்டும் மாற்ற முடியாது. அப்போ தலையை மட்டும் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா பெரிய ஆக்சிடென்ட்டாக இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம், புரியுதா? அதெல்லாம் ஹெல்மெட் இல்லாமல் வெஹிக்கிள்லாம் ஓட்டக்கூடாது. அதனால தான் இந்த குழந்தைங்களை வச்சு இப்போ அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெனால்ட்டி போடணும். பெனால்ட்டி போடாமல் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கிஃப்டாக இனிமேல் ஹெல்மெட் போட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஹெல்மெட்டை கொடுக்குறோம். இனிமேல் வெளியில் வரும்போது ஹெல்மெட்டை போட்டாங்க, அந்த குழந்தைங்களே உங்களுக்கு போட்டு விடுவாங்க. கொடுங்க. அவங்க ஸ்டூடியோ 49 சார்பாக அந்த குழந்தைங்களும் அவங்களுக்கு வழங்குறாங்க. அந்த பேரணி நடத்தின குழந்தைங்களே அவங்களுடைய கையால் அவேர்னஸாக அவங்க அந்த ஹெல்மெட் போடாமல் வெளில வராதீங்க. இந்த பேரணி தாலுகா ஆஃபீஸ், இந்த பேரணி பேராவூரணி தாலுகா ஆஃபீஸில் அட்லாண்டிக் ஸ்கூல் தலைமை ஏற்று இதை நடத்தி அட்லாண்டிக் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் வட்டாட்சியர்கள், வர்த்தக சங்க அலுவலர்கள், அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அன்பர்கள், பேரூராட்சி நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பேரணியை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர்றாங்க. இந்த பேரணியானது பேராவூரணி தாலுகா ஆஃபீஸில் தொடங்கி அங்கிருந்து பேராவூரணி காவல்துறை வரைக்கும் வந்து அட்லாண்டிக் ஸ்கூல் நண்பர்கள் அந்த குழந்தைகள் அங்கேயும் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இருக்காங்க. தொடர்ந்து ஸ்டூடியோ 49 இதுக்கு முழு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. சார், இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்மெட் அணியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் பண்ணுறதுக்காண்டி ஸ்டுடியோ 49 சார்பாக ஹெல்மெட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒன்றும் பெனால்ட்டி எல்லாம் போடலை. ஒர்க் பண்ணுறீங்க, அணியனுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ சேஃபுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ இன்றைக்கி அட்லாண்டிக் ஸ்கூல் மாணவர்களோட சேர்ந்து இந்த அவேர்னஸ் நடத்துகிறாங்க. அவங்க இன்றைக்கி ஹெல்மெட் அணிஞ்சு விட்றாங்க. இனி வெளியில் வரும்போது சேஃபாக இருக்கிறதுக்காண்டி ஹெல்மெட் அணிஞ்சுவாங்க. ஓகே அங்கிள், நீங்கள் வீட்டிலேருந்து எப்போ வந்தாலும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் வரணும். அங்கிள் ஹெல்மெட்டை மாற்றி விடுங்க. ரொம்பவே ஒரு
பெருமையான ஒரு விஷயம் தான் அது. அட்லாண்டிக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய பேரணியோட சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இனிமேல் வெளியில் வரும்போது ஸ்டூடியோ 49 சார்பாக நாங்களும் சொல்கிறோம், ஹெல்மெட் மாட்டிக்குவாங்க. ஹெல்மெட் அணியணுங்கிறதுக்காண்டி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸ்டுடியோ 49 சார்பாக இலவசமாக ஒரு ஹெல்மெட் கொடுத்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணுங்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. இதோட அட்லாண்டிக் ஸ்கூல் மாணவர்களும் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வெளியில் வரும்போது ஹெல்மெட் அணிஞ்சு வரணுங்கிறது தான் இதோட நோக்கமே. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அறிவுரையாக இந்த சின்ன பையன் சொல்கிறது தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து எதுக்காண்டி சொல்கிறப்ப நல்லதுக்காண்டி தான், குடும்பத்தோட நல்லதுக்கும் உங்களோட சேஃப்டிக்காண்டியும் எதிர்காலத்தை எல்லாத்துக்கான சேஃப்டி இது. அதனால் ஹெல்மெட் அணிஞ்சு வரணும் அப்படிங்கிறத ஸ்டுடியோ 49 சார்பாக கேட்டுக்கிறோம். அப்படி கொடுங்க, மாட்டிவிடுங்க. நீங்கள் வெளியே வரோம்ல ஹெல்மெட் போட்டு வரோம். எங்களுக்கும் சரி எங்கள் அட்லாண்டிக் ஸ்கூலுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல் பேரணியாக வந்து முடிஞ்சிருக்க ஹெல்மெட் அவேர்னஸ் அப்படிங்கிறது. நாங்கள் அடுத்தபடியாக வந்து எங்களுடைய ஸ்டூடியோ 49 சார்பாக சார் வாங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். விஷயம் குழந்தைகள் சொல்கிறாங்க, அவங்க சின்னவங்களாக இருந்தாலும் நீங்கள் இனிமேல் வெளியில் வரும்போது நம்ம நலன் கருதியும் குடும்ப நலன் கருதியும் ஹெல்மெட் அவசியம் போட்டுக்கோங்க. இனிமேல் ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. ஸ்டூடியோ 49 அப்புறம் அட்லாண்டிக் ஸ்கூல் மற்றும் காவல்துறை நண்பர்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பேரணியோட சக்ஸஸ்ஃபுல் வெற்றிகரமாக அந்த பேரணி முடிச்சு. ஐயா இனிமேல் வெளியில் வரும்போது ஹெல்மெட் அணிஞ்சிட்டு தான் வரணும், நீங்களும் சொல்லிடுங்க. ஹெல்மெட் வெளில வரும்போது ஹெல்மெட் போட்டுவாங்க. சரி. Road safety, community responsibility. Importance of helmet. Wearing a helmet is simple and most effective ways to protect. Adopting responsible behaviors and promote the culture of road safety and community responsibility, we can also reduce accidents and injuries. Let's continue to work together to prioritize road safety and community responsibility. இந்த பேரணியோட இறுதியாக அந்த மாணவர்கள் மைண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதாவது வார்த்தைகள் இல்லாமல் செயல்பாடுகளில் சாலைகளுடைய விதிகளை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்பவே அற்புதமாக எடுத்து சொல்லியிருந்தாங்க அந்த மாணவர்கள்.
இந்த நிகழ்வை அங்கே கூடியிருந்த மாணவர்களோடு ஆசிரியர்களோடு சேர்ந்து காவல்துறையைச் சேர்ந்த ஆய்வாளர் அம்மா அவர்களும் அவ்வளவு வியந்து பார்த்து அதை வார்த்தைகள் மூலமாக சொன்னாங்க பாருங்கள். நல்லா குட் மார்னிங். உண்மையாக நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. இது மாதிரி ஹெல்மெட் அவேர்னஸ்ஸு ஸ்டூடெண்ட் வராங்கன்னு சொல்லி எனக்கு காலையில் தான் மெசேஜ் தெரியும். பட் இந்த அளவுக்கு நீ செஞ்சுருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையாக ரொம்ப எனக்கு ஹாப்பி. இந்த சாலை விதிகளை ஃபாலோ பண்ணுறது நம்மளேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் தான் முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணி விடணும். சரியா? நீங்கள் தான் பின்னாடி பெரிய பிள்ளைங்களா பின்னாடி நீங்கள் தான் எல்லாமே செய்ய போகிறீங்க. பைக்கெல்லாம் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்கள்லேருந்து நீங்கள் இப்போதுலேருந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணால் பெரிய ஆளுகளுக்கும் உங்கள் மூலியமாக அது வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அது இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் அப்பா, அவங்க கூட பிறந்த அண்ணன் எல்லாருடையுமே சொல்லணும். சொல்லி இந்த சாலை விதிகளை ஃபாலோ பண்ண சொல்லணும். நமக்கு வந்து சொல்லப்போனால் உடம்புலேருந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து எதிர்பாராமல் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பண்ணி மாற்றிடலாம். எக்ஸப்ட் பிரெயின். சரியா? தலையில் அடிபடாமல் நம்ம சேஃப்டி பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நம்ம காவந்து பண்ணிடலாம். அதனால் ஹெல்மெட் போட்டு போனால் தான் கண்டிப்பாக அதை வந்து நிறைய வந்து நம்ம போய் ஆக்சிடென்ட் ஆனால் அவங்க எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, பெரியவங்களும் பார்த்துருப்பீங்க. பார்த்தாலும் இந்த லாரியில் ஆக்சிடென்ட் ஆனால் கூட அந்த ஹெல்மெட் தலையில் போட்டிருக்க ஹெல்மெட்டை வச்சு டயரில் மாட்டி வருவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு தான் வந்து பைக் ஓட்டணும். அது வீட்டில் உள்ள உங்கள் அப்பா, வீட்டில் உள்ள அம்மா, லேடிஸ் மேக்ஸிமம் போடுறதில்ல. ஏன் அவங்களுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் அம்மா இல்லை ஸ்கூட்டி 2 வீலர் லேடிஸ் பைக் ஓட்டிகிட்டு போவாங்க. அவங்கள ஹெல்மெட் போட்டு ஓட்டிகிட்டு போக சொல்லுங்கள். அப்படி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஏதோ ஒரு இழப்பு அப்படின்னா யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியாது. அதை வந்து சமநிலைப்படுத்தவே முடியாது. சரியா? அதே போல் பிறந்த உங்கள் அண்ணா, அவங்களுக்கெல்லாம் பைக்கில் போனாக்க எதுலேயோ இப்போ வெளியே ஆக்சிடெண்ட் எதிர்பாராமல் நடக்கிறது தான். வேணும்னு யாரும் எதுலேயும் போய் ஆக்சிடென்ட் பண்ணுறது கிடையாது. எதிர்பாராமல் நடக்கிறது. அதனால தான் விபத்துன்னு சொல்கிறது. அப்படி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒரு உயிர் சேதம் நடந்துருச்சு அப்படின்னாக்க, உயிர் சேதம் ஆகிடுச்சு அப்படின்னாக்க, அதை நீங்கள் பக்காவாக வண்டி இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்குவாங்க. அது நம்மளால் கொடுக்கவே முடியாது. அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஏதாவது ஜாபில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ சேலரி வாங்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி 50 lakhs 1 crore வரைக்குமே என்ன செய்யலாம், ஆக்சிடென்ட்லேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்போ அப்படின்னாக்க உங்கள் பைக்குக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இன்சூரன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கிட்டு தான் பைக் ஓடணும்.
நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்ததில்ல பைக் ஓட்டி, பட் மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே சின்ன சின்ன பசங்களாம் ட்ரிபிள்ஸ் வரைக்கும் போகிறாங்க. அது நிறைய பைக்கை நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம். பிடிச்சிட்டு பேரண்ட்ஸை வர சொல்லி அவங்கள வந்து கன்வே பண்ணி அவங்கள வார்ன் பண்ணி அனுப்புகிறோம். எக்காரணத்தை முன்னிட்டும் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்தால் தெரியும், யூனிஃபார்ம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே எல்லாமே சரியாயிடும். அடுத்தடுத்து உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேயா? தேங்க்யூ. இந்த பேரணியோட சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா வந்து இதுதான். இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக, அந்த அட்லாண்டிக் ஸ்கூல் குழந்தைங்க அவங்களுடைய முயற்சியால் இந்த வெயிலில், கடும் வெயிலில் வந்து உங்களுக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த மைம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி சாலை விதிகளை எப்படி பின்பற்றுவது, சாலையில் என்னென்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, செல்ஃபோன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது, 3-4 பேர் வந்து வாகனத்தில் போகக்கூடாது, குழந்தைங்களை எப்படி வாகனத்தில் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக இந்த அட்லாண்டிக் ஸ்கூல் குழந்தைங்க நமக்கு எடுத்து கொடுத்தாங்க, எடுத்து சொன்னாங்க. இவங்களை பார்த்து நீங்கள் இந்த சாலை விதிகளை பின்பற்றி உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும், சக தோழர்களுக்கும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, சாலை விதிகளை பின்பற்றுங்கள், சிக்னல்ஸை முதல்ல மதிக்க கற்றுக்கணும். நம்ம ஊரில் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது பேராவூரணியில் இல்லை, பட் சிக்னல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வெளியில், அதாவது இப்போ வெளியூர் நகர்ப்புற பகுதிகளுக்கு செல்லும்போது சிக்னல்ஸை பற்றின ஒரு விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த அரிய வாய்ப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த இந்த அட்லாண்டிக் ஸ்கூல் குழந்தைகளுக்கு எங்களுடைய ஸ்டூடியோ 49 சார்பாக நன்றி 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 என்று தெரிவித்துக்கொண்டு, இதற்கு அனுமதி வழங்கிய வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், நகர வர்த்தகர் சங்கம் மற்றும் பேரூர் பேரூராட்சி கழக நிர்வாகிகளுக்கு எங்களுடைய சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பேரணியை நல்லபடியாக நடத்தி தந்த, இவ்வளவு வெயில் என்று பாராமல் நடத்தி கொடுத்த இந்த குழந்தைகளுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அல்லாமல், இந்த குழந்தைகளுக்காகவும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்காகவும் ஹெல்மெட்டு போட்டுட்டு வெளியில் வாங்க, சேஃப்டியாக போங்க, மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீங்க அப்படிங்கிறத எங்களுடைய ஸ்டூடியோ 49 சார்பாக கோரிக்கொண்டு, செல்ஃபோன் பேசிக்கொண்டும் வாகனத்தை ஓட்ட வேண்டாம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பேரணியை நன்முறையில் நடத்தி கொடுத்த காவல்துறை, பேராவூரணி காவல்துறைக்கு எங்களுடைய ஸ்டூடியோ 49 யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க ப்ளீஸ். விபத்தில்லா பேராவூரணி என்ற ஒரு சின்ன முயற்சி தான் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த பேரணி. இந்த முழு வீடியோ பதிவில் நாம் என்ன பார்த்தோம்? கட்டாயம் ஆக்சிடெண்ட் இல்லாத பேராவூரணி, அதாவது விபத்தில்லாத பேராவூரணியை உருவாக்கணும். சாலை விதிகளை மீறக்கூடாது, சாலை விதிகளை பின்பற்றி அவசியம் ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் தான் நம்ம பார்த்தோம். அதுக்காக காவல்துறையும் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்து விபத்தில்லாத பேராவூரணியை உருவாக்க ஒன்றிணைவோம்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது ஸ்டூடியோ 49 கோபிநாத்.